அன்பானவர்களே, ஒரு காலத்திலே படிப்பறிவே இல்லை. இந்த நாட்டிலே பார்க்கிற பொழுது படிப்பு படிப்பு பல விதமான நிலையிலே படிப்பு. அந்த படிப்பை பார்க்கிற பொழுது சின்ன பிள்ளைகள் படித்து கடந்து வரணும். கிராமத்து படிப்பு வேறு, நகரத்தின் படிப்பு வேறு. இந்த நிலை பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் கடவுளுடைய ஆவியானவர் வருகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவரை உயர்த்துவார். ஆண்டவரை பற்றி கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவில்லாதபடி ஆசீர்வதிக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்கி வழிபட்டு ஆராதித்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரணும். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறதே, அந்த நிலைக்கு அவர்களுடைய நிலையிலே ஆவியானவர் அதிகமாக செயல்பட வேண்டும். ஜெபிப்போம். ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தெய்வமே, இந்த நாளுக்காய் நேரங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வல்லவராய் நல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லோரையும் முற்று நோக்குவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு செய்கிறவராய் நேசிப்பவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா, நன்றி இயேசுவே, போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா தகப்பனை படைத்தவரை, பராமரிப்பவரை, பாதுகாப்பவரை நன்றியோடு ஸ்துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே படிக்கின்ற பிள்ளைகளை உமது கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, ஞானம் குறைவுள்ளவன் என்னிடம் கேட்கட்டும் என்று சொன்னவரே, அவனுக்கு அப்பா தகப்பனை குறைவான ஞானத்தை எடுத்து மாற்றி ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தத்தினாலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரக்கூடியவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. மகிமையின் தேவனே ஏசப்பா, எல்லாரையும் உற்று நோக்குகிறவரே ஏசப்பா தகப்பனை படிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே ஏசுராஜனை தவறான வழிகளிலே போய் ஆண்டவரே ஏசப்பா தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாமல் ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே நீர் காத்தருளுங்க ஆண்டவரே ஏசப்பா. உலக பிரமாத காரியங்களிலே ஆண்டவரே ஏசப்பா இன்டர்நெட் அப்பா யூடியூப் சேனல் மூலமாக படிக்கின்ற இந்த தருணங்களிலே ஆண்டவரே இயேசுவே தவறான வழி பாதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு தன் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற இளைய சமுதாயத்தை உமது கரங்களிலே ஒப்படைக்கிற சுவாமி. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே இயேசுவே. வில்லேஜ்களிலே அப்பா கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரங்களிலே ஒப்படைக்கிற சுவாமி. நகர்ப்புறங்களில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் கிடைக்காமல் ஆண்டவரே ஏசப்பா தனிமையில இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தமக்கு வழிகாட்ட யாருமே இல்லையே அப்பா, எந்த படிப்பினை தேர்வு செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே வழி தவறி போகின்ற பிள்ளைகள் ஆண்டவரே கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தகப்பனுமாய் அரவணைப்பாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேசிக்கிற தகப்பனே, அன்பு செய்கிற தகப்பனே இயேசுவே, அறிவு குன்றிய பிள்ளைகள் ஆண்டவரே, பேச தெரியாத பிள்ளைகள் ஆண்டவரே, பய உணர்வு கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, பல்வேறு துன்பங்களினால் ஆண்டவரே சூழ்நிலைகளினால் அப்பா கட்டுண்டு அப்பா தகப்பனே முன்னேற முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உமது கரங்களிலே ஒப்படைக்கிற சுவாமி. அப்பா அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே ஏசப்பா, ஞானத்தின் ஊற்றாய் உள்ளவரே ஏசப்பா இறங்கி வாங்க சுவாமி. உமது வல்லமையால் இறப்புங்க சுவாமி. கற்று தருகின்ற ஆசிரியரின் பாடங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே இயேசுவே நன்றாக படித்து வாழ்க்கையிலே தகப்பனே தன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டு அப்பா உமது தெய்வீக ஞானத்தினாலே ஆண்டவரே ஏசப்பா சமுதாயத்திலே வாழ பழகிக்கொள்ள ஆண்டவரே ஏசப்பா. இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் நேர்த்தியாய் நடந்து வழி நடத்தி செல்ல நீர் உமது ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா. பிள்ளைகள் வழியே பேசுங்க ஆண்டவரே, உள்ளத்தின் வழியாக பேசுங்க ஆண்டவரே. தவறி போகின்ற நிலைகளிலே கண்டித்து திருத்தி நெறிப்படுத்துகிறவராய் வாங்க ஆண்டவரே ஏசப்பா. இரக்கமாயிரு சுவாமி, வழி இரக்கமாயிரு தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே என்ன படிப்பது என்ன எப்படி படிப்பது என்று புரியாமல் ஆண்டவரே ஏசப்பா குழப்ப மனநிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலுமே நீர் கடந்து வாங்க ஏசப்பா. உமது வல்லமையால் இறப்புங்க ஆண்டவரே இயேசுவே. அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. மனமாற்றத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. புரிந்து கொள்ள முடியாதவைகளை புரிய செய்யுங்க ஆண்டவரே. அறிந்திராதவைகளை அறிய செய்கிறவரே ஏசப்பா. நன்றியோடு ஸ்துதிக்கிற சுவாமி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமது கரங்களிலே
பிள்ளைகளை படிக்கின்ற பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. உமது வல்லமை தாமே அவர்கள் மேல் கடந்து வரணுமே ஆண்டவரே இயேசப்பா. குறைவான மதிப்பெண் எடுத்து பெற்றுவிட்டோமே என்றப்பா தகப்பனே, துன்பப்படுகின்ற பிள்ளைகள் ஆண்டவரே இயேசப்பா, அந்த வருங்காலத்திலே இந்த படிப்பு அவர்களுக்கு ஆண்டவரே பேருதவியாய் சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து இருக்க செய்ய உறுதுணையாய் இருக்கக்கூடிய நல்ல பாடத்தை கற்றுத்தாங்க ஆண்டவரே இயேசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உமது இறையன்பிலே அவர்கள் கடந்து வர அப்பா தகப்பனை இறை படிப்பை ஆண்டவரை கற்றுக்கொள்ள உமது ஞானத்தால் அவர்களை வழி நடத்துங்க இயேசுவே. ஒப்பொடுக்கிறோம் தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மூவர் இறைவனை பிள்ளைகளோடு வழி நடத்தி வாங்க ஆண்டவரே இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒப்பொடுக்கிறோம் உடனிருந்து வழி நடத்துங்க இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து தேவனே, எல்லாவரமும் நிரம்பி ததுமோ சாங்குவே. அடியோர் உள்ளத்தில் இறங்கி இனிய ஸ்நேக தேவனே, ஞானம் போத்தி மரிசையுடன் அறிவு தேடம் பக்தியும், ஞானம் போத்தி விமரிசையுடன் அறிவு தேடம் பக்தியும், தெய்வ பயணமான வரங்கள் யாரும் எமக்கு ஏவாயே. தெய்வ பயணமான வரங்கள் யாரும் எமக்கு ஏவாயே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் கிறிஸ்து சாத்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு தாழ்ந்து இருக்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவர் உயர்த்துவார். அறியாமல் இருக்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து சென்றிருக்கிறது. ஆண்டவர் தன் தூய ஆவின் வழியாக பிள்ளைகளை உயர்த்துவார். இறுதியானவர் முதலாவார் என்று தான். அப்படி கடைசி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளை கூட முதல் நிலையிலே கடந்து வரும்படி அவர் செய்வார். தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக நாம் ஜெபிக்கலாம். ஆமாம்.